2 மினிஸ்டர், ஏடிஎம்கே டிஎம்கே மினிஸ்டர்ஸு, எம்எல்ஏஸு, இன்றைக்கி காங்கிரஸில் ஒரு எம்பி, இவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே தானே உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்துட்டு 1/2 மணி நேரத்தில் அங்கே வராங்க. இவங்க அங்கே உட்காந்துருக்கும்போது அவங்க யாராச்சும் ஒருத்தங்களை விட்டு என்னையா அவ்வளோ கூட்டம் இருக்குது, அந்த மக்கள் என்னையா தண்ணிக்கு என்ன செய்வாங்க, தவிச்சிட்ருக்காங்கன்னு அவங்க யாருமே வந்து பார்க்கவே மாட்டாங்களா? செத்த பிறகு தான் கரெக்டாக வருவாங்களா ஆம்புலன்ஸ் எடுக்கிறதுக்கு? ஏன் கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு இது வரையும் சாராயத்தில் கள்ளச்சாராயம் செத்து போனாங்களா? யாராச்சும் அழுதிங்களா? இன்றைக்கு வரையும் நீங்கள் டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணிங்களா? நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கள்ல, இந்த டாஸ்மாகை நான் முதல் கையெழுத்து போட்டு முடிடுவேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு வரையும் குடிச்சு மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் விஷ சாராயத்துக்கு வந்துட்டு நீங்கள் நிவாரணம் கொடுத்துட்டீங்க அந்த குடும்பத்துக்கு. ஆனால் உங்கள் சாராயத்தால் எவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான்? நீங்கள் எல்லோரும் ஓடுறீங்க, பணத்தை தூக்குறீங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போகிறீங்க, எல்லோரும் ஓடி சிஎம்ஏ வந்துட்டான்னு சொல்கிறீங்க. அப்போ கள்ளக்குறிச்சியில் செத்தவெல்லாம் யார்? அதுவும் உயிர் தானே. ஏன் நீங்கள் போகல? அப்போ உங்கள் அரசாங்கம் தப்பு பண்ணால் நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் விஜய் தப்பு பண்ணால் நீங்கள் போவீங்க. ஏன்னா அவங்க விஜய் ஃபேன்ஸு, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்க சீட்டு அந்த மக்கள் போட்ட சீட்டுங்க. அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாதுங்க. நாங்கள் ராஜீவ்காந்தி பாம்பிளாஸ்ட்டில் நாங்களாம் அடிபட்டுருக்குறோமே, 9 போலீஸ் செத்து போனாங்களே, போலீஸ் தானே அங்கே செத்து போனாங்க. பொதுமக்கள் 6 பேர் தானே செத்தாங்க. ஏன் நீங்கள் எங்கே போனீங்க? உங்கள் போலீஸ்லாம் ஒருத்தருக்குமே காயம் கிடையாது. அப்போ நீங்களும் நெரிச்சல், நீங்கள் என்ன பெரிய ராவணனா? நீங்கள் உங்களை யாருமே நெரிக்கவே முடியாதா? நீங்கள் ஏன் நெறிப்பட்டு சாகவே இல்லை யாரும்? நீங்கள் தான் வந்துட்டு அப்படியே நிரந்தரமாக பதவியில் இருக்க போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கணும், இந்த சின்ன குழந்தைங்களாம் சாகணும். என்ன சார் இது நியாயம்? இது கடவுள் மன்னிப்பாரா சார்? ஒன்றுங்களை நீங்கள் என்ன படித்து வாங்கின பட்டமா? உங்களுடைய எம்எல்ஏ எம்பிஸு உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை உயிர் காப்பாற்ற தெரியாத ஒரு அரசாங்கம் என்னத்துக்கு சார்? இன்றைக்கி தமிழக அரசு விஜயோட ஃபேன்ஸுன்னு தான் மக்களை பார்த்தாங்களே தவிர, அது அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள்னு பார்க்கவே இல்லை. இன்றைக்கி கரூரில் ஏடிஎம்கே டிஎம்கே அங்கே மினிஸ்டர்ஸ், 2 மினிஸ்டர், ஏடிஎம்கே டிஎம்கே மினிஸ்டர்ஸு, எம்எல்ஏஸு, இன்றைக்கி காங்கிரஸில் ஒரு எம்பி, இவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே தானே உட்காந்துருக்குறாங்க. இன்றைக்கி வந்துட்டு 1/2 மணி நேரத்தில் அங்கே வராங்க. இவங்க அங்கே உட்காந்துருக்கும்போது அவங்க யாராச்சும் ஒருத்தங்களை விட்டு என்னையா அவ்வளோ கூட்டம் இருக்குது, அந்த மக்கள் என்னையா தண்ணிக்கு என்ன செய்வாங்க, தவிச்சிட்ருக்காங்கன்னு அவங்க யாருமே வந்து பார்க்கவே மாட்டாங்களா? செத்த பிறகு தான் கரெக்டாக வருவாங்களா ஆம்புலன்ஸ் எடுக்கிறதுக்கு? அப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு விஜயை வந்து பார்த்தாங்களே தவிர அவங்க மக்களை பார்க்கவே இல்லை. ஏங்க, இந்த அரசாங்கத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த ஆட்சியாளருக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி இருப்பீங்க, நாளைக்கு போயிடுங்க. நேற்று நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு எவ்வளோ இந்த அரசாங்கத்து மேலே குறை சொல்லியிருப்பீங்க. உங்களை வந்துட்டு அரசாங்கத்துலேருந்து நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு அன்னைக்கு கிடைக்காம இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு கருணாநிதி ஐயா வந்து நம்ம கலைஞர் ஐயா செத்து போனது கூட நீங்கள் அழுதிங்க. இப்போ இருக்கக்கூடிய சிஎம் அழுதாங்க, ஒரு இடம் தரலன்னு அன்றைக்கி எடப்பாடியார்ட்ட. இன்றைக்கி எடப்பாடியார் மீட்டிங் வச்சா ஆம்புலன்ஸை விட்றீங்க நீங்கள். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அப்போ எதிர்கட்சி, நீங்கள் ஆளுங்கட்சின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ நீங்கள் தொந்தரவு கொடுப்பீங்க. உங்கள் மக்களை பார்க்க மாட்டீங்க. ஏங்க, இந்த மக்கள் தாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டு சிம்மாசனத்தில் உட்கார வச்சுருக்கிறாங்க. ஏங்க, அவர் விஜய்க்கு ஓட்டு போடலங்க. விஜய்க்கு வந்த கூட்டம் எல்லாம் அவரை பார்க்க வந்த கூட்டம் தாங்க. நாளைக்கு எலெக்ஷன் எப்படி போகுதுன்னு தெரியாதுங்க. நீங்கள் கரூரில் போய் ஓட்டு கேட்டால் அந்த மக்கள் எப்படிங்க போடுவாங்க? அடுத்தது நீங்கள் வந்துட்டு மக்களை வந்துட்டு மக்களால் வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வந்துட்டு எம்எல்ஏஸ், எம்பிஸ், மினிஸ்டர்ஸு. ஆனால் உங்களுக்கு மக்களை பற்றி கவலையே கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு வெள்ள நிவாரணம் அறிவிச்சிருவீங்க, நீங்கள் வந்துட்டு நிவாரணம் கொடுத்துருவீங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் மக்களுக்கு போய் உடனே ஆறுதல் சொல்லுவீங்க. ஏன், நம்ம சிஎம் போகிறாரு, உடனே நைட்டோட நைட்டாக கிளம்பி போகிறாரு. துணை சிஎம் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய துபாய் டூரை கேன்சல் பண்ணிட்டு வராரு. அப்படியே அங்கே தான் இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் வந்துட்டு அவர் செந்தில் பாலாஜி. எல்லாருமே அங்கே தான் இருக்கிறீங்க நீங்கள். ஆனாலும் ஒருத்தர் கூட வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் செத்து போனாங்கல்ல, அவங்களுக்கு போகவே இல்லை. அப்போ உங்கள் அரசாங்கம் பண்ணினது தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போகல. இன்றைக்கி கல்வி அமைச்சர் அழுகுறாரு, அந்த அழுகை. ஆனால் வந்துட்டு அழுகிறது தப்புன்னு சொல்ல முடியாது. சின்ன குழந்தைங்க உங்கள் ஆட்சியில் நீங்கள் ரைட்டு. ஆனால் ஏன் கள்ளக்குறிச்சியில் வந்துட்டு இது வரையும் சாராயத்தில் கள்ளச்சாராயம் செத்து போனாங்களா? யாராச்சும் அழுதிங்களா? இன்றைக்கு வரையும் நீங்கள் டாஸ்மாகை க்ளோஸ் பண்ணிங்களா? நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்கள்ல, இந்த டாஸ்மாகை நான் முதல் கையெழுத்து போட்டு முடிடுவேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு வரையும் குடிச்சு மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் விஷ சாராயத்துக்கு வந்துட்டு நீங்கள் நிவாரணம் கொடுத்துட்டீங்க அந்த குடும்பத்துக்கு. ஆனால் உங்கள் சாராயத்தால் எவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான்?
நீங்கள் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, அப்போ என்னங்க அரசாங்கம்? உங்களுக்கு மக்கள் சாவை பற்றிலாம் கவலையே கிடையாதுங்க. நீங்கள் அரசியல் பண்ணிட்டு திரியிறீங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் ஓடுறீங்க, பணத்தை தூக்குறீங்க, ஆஸ்பத்திரி கொண்டு போகிறீங்க, எல்லோரும் ஓடி சிஎம்ஏ வந்துட்டான்னு சொல்கிறீங்க. அப்போ கள்ளக்குறிச்சியில் செத்தவெல்லாம் யார்? அதுவும் உயிர் தானே. ஏன் நீங்கள் போகல? அப்போ உங்கள் அரசாங்கம் தப்பு பண்ணால் நீங்கள் போக மாட்டீங்க. அப்போ நீங்கள் விஜய் தப்பு பண்ணால் நீங்கள் போவீங்க. ஏன்னா அவங்க விஜய் ஃபேன்ஸு, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்க சீட்டு அந்த மக்கள் போட்ட சீட்டுங்க. அந்த பாவம் உங்களை சும்மாவே விடாதுங்க. என்ன அதிகாரத்தில் இருந்தாலும் இந்த மக்களோட உயிரை நீங்கள் உயிராக பார்க்கல. இன்றைக்கி நீங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. விஜய் தப்பு பண்ணாரே, நம்ம வந்துட்டு நாங்கள் ஒன்றுமே பண்ணவே இல்லைன்னு இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறீங்க. உங்கள் தப்பை வந்துட்டு நீங்கள் உணரவே மாட்டிங்களா? உங்கள் போலீஸ் தானே அது. ஏன் உங்கள் போலீஸ் தடுத்து நிறுத்தவே இல்லை? உங்கள் போலீஸ் வந்துட்டு ஏன் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு யாருமே மிதிப்படவே இல்லையே? உங்கள் போலீஸ் இப்போ நாங்கள் ராஜீவ்காந்தி பாம்பிளாஸ்ட்டில் நாங்களாம் அடிபட்டுருக்குறோமே, 9 போலீஸ் செத்து போனாங்களே, போலீஸ் தானே அங்கே செத்து போனாங்க. பொதுமக்கள் 6 பேர் தானே செத்தாங்க. ஏன் நீங்கள் எங்கே போனீங்க? உங்கள் போலீஸ்லாம் ஒருத்தருக்குமே காயம் கிடையாது. அப்போ நீங்களும் நெரிச்சல், நீங்கள் என்ன பெரிய ராவணனா? நீங்கள் உங்களை யாருமே நெரிக்கவே முடியாதா? நீங்கள் ஏன் நெறிப்பட்டு சாகவே இல்லை யாரும்? ஏன் எரிப்பட்டு போலீஸ் காயப்படலை? அப்போ நீங்கள் ஒதுக்கிட்டீங்க. நீங்கள் ஒதுங்கிறதுக்கும் இடம் கொடுக்க மாட்டீங்க, வெறும் ரோட்டை கொடுப்பீங்க. நீங்கள் அதே மாதிரி நீங்களும் ஒதுங்கிடுவீங்க, யாரையும் தடுக்கவும் மாட்டீங்க. உடனே அவர் பேரில் ஹிட் அண்ட் ரன் கேஸ் போடுவீங்க. அவர் வண்டியில் மாட்டிக்கிட்டா அவங்களும் இளைஞர்களை தடுக்க மாட்டீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? போலீஸ் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி இந்த அரசாங்கம் இருக்கும்போது இந்த போலீஸு இவங்க பின்னாடி ஓடுவீங்க. நாளைக்கு இன்னொரு அரசாங்கம் வந்துச்சுன்னா அவங்க பின்னால் ஓடுவீங்க. உங்களுக்கு தெரியும் சார், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சிஎம்க்கு தெரியும். நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது இந்த போலீஸ் எப்படி வேலை பண்ணுவாங்க? நீங்கள் வந்து ஒரு ரூட் பந்தோபஸ்துக்கும் அங்கே ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அங்கே போய் போலீஸை போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் சிஎம்மாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த போலீஸை உங்களுக்கு தான் ஒரு ரூட் பந்தோபஸ்து கொடுக்கணும், ஆள் இல்லாத இடத்துல. ஆனால் இத்தனை பேர் குமிறாங்களே உங்கள் மக்கள், அவங்களுக்கு பாதுகாப்பு வேணாமா? அப்போ உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட, உங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. நீங்கள் தான் உயிர் வாழணும். நீங்கள் தான் வந்துட்டு அப்படியே நிரந்தரமாக பதவியில் இருக்க போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கணும். இந்த சின்ன குழந்தைங்களாம் சாகணும். என்ன சார் இது நியாயம்? இது கடவுள் மன்னிப்பாரா சார்? ஒன்றுங்களை நீங்கள் என்ன படித்து வாங்கின பட்டமா? உங்களுடைய எம்எல்ஏ எம்பிஸு உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை உயிர் காப்பாற்ற தெரியாத ஒரு அரசாங்கம் என்னத்துக்கு சார்? என்ன ஒரு போலீஸ் என்னத்துக்கு? அந்த போலீஸ் வந்துட்டு நீங்கள் உங்கள் ரூட்டில் மட்டும் ஒரு ஆள் இல்லை, ஒரு நாய் போயிடுச்சு, ஒரு கழுதை போச்சு, ஒரு பன்னி போச்சு, இல்லை ஒரு மாடு போச்சுன்னா எங்களை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் இத்தனை உயிர் போயிருக்குதே, எந்த போலீஸை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க? அப்போ அது உங்கள் போலீஸா? நாளைக்கு இதே ஆட்சி மாறும் சார், அவங்க வேறு போலீஸ் ஆகுவாங்க. அன்னைக்கு உங்களுக்கு இதே நிலைமை தான் சார். உங்களுக்கு ரூட்டும் பார்க்க மாட்டாங்க, ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. இந்த போலீஸு இந்த போலீஸ்க்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு மக்கள் சம்பளம் தரானா? வரி பணத்தில் இந்த 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 அரசாங்கத்தில் இருக்கிறவங்க சம்பளம் தராங்களா? எந்த ஆட்சியாளர் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? உங்களுக்கு மனசாட்சி இல்லை அந்த போலீஸுக்கு? உங்களுக்கு தெரியாதாங்க எத்தனை ரூட் எத்தனை வந்துட்டு ரோட் ஷோ நடந்திருக்குது? அதிலெல்லாம் இப்படி செத்து போனாங்களாங்க? அந்த விஜயை நீங்கள் ஒரு ஆக்டராக தான் பார்க்குறீங்களே தவிர, இந்த மக்களை அவருக்கு குமிர ஒரு ஃபேன்ஸாக தான் பார்த்தீங்களே தவிர, அது உயிரினே நீங்கள் பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ அலட்சியம். இது சிஎம் பந்தோஸில் இவ்வளோ கூட்டம் கூடனா நீங்கள் விட்டுருவீங்க? இல்லை எதிர்கட்சி தலைவர் அவருடைய மீட்டிங்கில் இவ்வளோ கூட்டம் கொண்டா நீங்கள் விட்டுருவீங்களா? அவ்வளோ சாக விட்டுருவீங்களா? அப்போ ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை பார்ப்பீங்க, அதில் ஒன்றுமே இல்லாத மக்களுக்கு, இந்த ஏழை மக்களுக்கு அவங்க உயிரை பறி கொடுக்கறதுக்கு எங்கேயாச்சும் போய் உட்காந்துப்பீங்க. எனக்கு தெரியாதாங்க இந்த போலீஸில் வேலை செய்தேன்னு. நீங்கள் எங்கே போய் உட்காந்துப்பீங்கன்ட்டு. இந்த போலீஸ்காரங்கெல்லாம் எப்போ அதிகாரி பாவம், அதிகாரிகள் அவங்க டியூட்டி போட்டுருவாங்க, அவங்க தான் நிற்பாங்க, இவங்க ஓடி உட்காந்துப்பாங்க எங்கேயாச்சும். எங்கே வந்துட்டு உட்காந்துப்பாங்க. இவங்க நிற்கவே மாட்டாங்க. இவங்க களைப்பு வந்துடும், இவங்க டீ குடிக்க போவாங்க, இவங்க தண்ணி குடிக்க போவாங்க, இவங்க வேலையை பார்க்க மாட்டாங்க. எங்கெங்கே இருக்காங்க போலீஸ் தொப்பி? எங்கெங்கே இருக்காங்க? எந்த அந்த சர்ஜா ஒரு கூட்டத்தை யார் தடுத்து நிறுத்தினா? ஒன்றுமே கிடையாது. ஒரு கயிறை கட்டக்கூடாதா? ஒரு கட்டையை கட்டக்கூடாது? அந்த இடத்துல கூட்டம் வரும்பொழுது ஒன்றுமே பண்ணலை. அப்படியே சிம்பிளாக பார்த்துட்டு எங்கே போய் உட்காந்துருந்தீங்களோ தெரியாது. எனக்கு தெரியுங்க. அதனால் இந்த போலீஸ்க்கும் நான் சொல்கிறேன், மக்கள் வரி பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. நம்ம நல்லா இருக்கணும்னா மக்களை பாருங்கள். நீங்கள் ஆட்சியாளரை பார்க்காதீங்க. ஆட்சி மாறுங்க, ஆனால் மக்கள் மாற மாட்டாங்க. அதனால் இந்த போலீஸ்க்கும் இந்த அரசாங்கத்துக்கும் ஏன்னு சொன்னால், இன்றைக்கி மோடி ஐயாவை தான் பேசினார். இவர் வந்துட்டு எனக்கு அரசியல் எதிரி, எனக்கு வந்துட்டு டிஎம்கே, எனக்கு வந்து கொள்கை எதிரி, எனக்கு பிஜேபின்னாரு. ஆனால் பிஜேபி வராங்க பார்த்தீங்களா இப்போ சப்போர்ட்டுக்கு? உங்களுக்கு அது புரியவே இல்லையா? டிஎம்கேவுக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா அவர் மோடி சார் வந்துட்டு என்ன பண்ணாங்க, பிரதம மந்திரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அழகாக எடப்பாடி சாரை அழைச்சிக்கிட்டாங்க. எடப்பாடி சாருக்கு இப்போ மோடி சார் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ விஜயை நம்ம எடுத்துட்டோன்னு சொன்னால் நிச்சயமாக ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கலாம். அங்கேருந்து ஒரு எம்பி வந்துடும், நமக்கு நம்ம நிரந்தர பிஎம்மாக இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் உங்களுக்கு தெரியாதான் போயிட்டு நீங்கள் எனக்கு
எனக்கு விஜய் தான் எதிரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விட்டுட்டு உட்காந்துருக்குறீங்க. இப்போ விஜய் வந்துட்டு எதிரி, அவருக்கு என்ன அதாவது சொன்னேன், ஐயா டாக்டர் கலைஞர் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நிறைய பேர் சீனியர்ஸ் இருப்பாங்க, அவர் அழகாக செய்வார். இப்போ உங்களுக்கு தெரியல பார்த்தீங்களா, இன்றைக்கி அழகாக நீங்கள் தான் கொடுத்துருக்குறீங்க. இன்றைக்கி நீங்கள் யார் கொடுத்துருக்குறீங்க, நம்ம வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எதிர்த்து சொல்கிறீங்களே பிரதம மந்திரி, அவருக்கு தான் மோடியை இப்போ வந்துட்டு விஜயை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, தாராவாத்தை கொடுத்துருக்குறீங்க. இதை சரியாக நீங்கள் பந்தோஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் அரசியல் ரீதியாக நீங்கள் எதிர்த்துருக்கலாம், உங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் ஓட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படியே குழு போட்டு அனுப்புகிறாங்க பாருங்கள். ஏன்னா மணிப்பூரில் நடக்குது அவ்வளோ பெரிய கலவரம், அங்கே போகல. இப்போ ஏன்னா நிர்மலா சீதாராமன் மேடம் வந்துட்டு வராங்க, இங்கே வராங்க, அப்படியே அவ்வளோ பெரிய அமைச்சர் வந்துட்டு வராங்க. அதே மாதிரி வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஜெயமாலினி மேடமுடைய அந்த எம்பியோட தலைமையில் அத்தனை எம்பி சுடியாராங்க. இதுக்கு பதில் பாருங்கள், ஆஹா காங்கிரஸ்லேருந்து நீங்கள் 4 எம்பி அனுப்புங்க. உங்கள் எம்பி தானே அங்கே இருக்காங்க காங்கிரஸில், அவங்களுக்கு தெரியாதா? ஏன் இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கரூருக்கு வரமாட்டாங்களா? என்ன இந்த எப்படி நடக்குது, நான் தானே பிரசன்ட் எம்பின்னு பார்க்க மாட்டாங்களா? நீங்கள் இதை அரசியலாக்குறீங்களே தவிர, நான் குற்றவாளியா விஜய் குற்றவாளியா, இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு நான் அடுத்தது வந்துட்டு விஜயை குற்றவாளி ஆக்கிட்டு இந்த கட்சியை சப்ரஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்தது அந்த சீட்டை பிடிக்கலாமா, இதை தான் பார்க்குறீங்களே தவிர, நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு சிபிசிஐடி விசாரிக்க சொன்னால் அவர் சிபிஐ அனுப்புவார். நீங்கள் இங்கே ஒன் மேன் கமிஷன் ஜஸ்டிஸ் தலைமையில் நீங்கள் வந்துட்டு ஒரு கமிஷன் போட்டால் அங்கேருந்து உச்சநீதிமன்றம் அங்கே வந்துட்டு ஓய்வு பெற்ற ஒரு நீதி அரசரை அனுப்ப போகிறாரு நம்ம பிரதம மந்திரி. அதனால் இதை அரசியலாக்கி உங்கள் தப்பா அவங்க தப்பா அடுத்த ஆட்சியை வந்துட்டு இந்த 42 கொலை மூலமாக, இந்த 42 சாவு மூலமாக நான் பிடிக்கலாமா ஆட்சியை நீங்கள் பிடிக்கலாமான்னு நிற்கிறீங்களே தவிர, அந்த செத்துப்போன மக்களை பற்றி என்றைக்கு உங்களுக்கு கவலையே இல்லை. பணத்தில் ஆட்சி செய்யணும், அவ்வளோதான். இந்த போலீஸாக இருந்தாலும் சரி, அவன் வீட்டிலே சாவு விழுந்துச்சு, போலீஸ் வீட்டிலே சாவு விழுந்துச்சு, யார் வீட்டிலே தானே சாவு விழுது. அதனால் அதான் சொல்கிறேன், எவ்வளோ லெத்தார்ஜிக்கு உங்களுக்கு. இந்த மக்கள் வந்துட்டு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு நீங்கள் படித்து வாங்கின பட்டமா? இந்த மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த மக்களை பாதுகாக்காத அரசாங்கம் என்ன அரசாங்கம் சொல்லுங்கள்? யார் போய் அந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்களா? நீங்கள் அந்த ஊரில் ஓட்டு போடுவாங்களா இனிமேல் உங்களுக்கு? அதனால் நீங்கள் விஜய் ஃபேன்னு பார்த்தீங்களே தவிர உங்கள் மக்களை காப்பாற்ற இழந்துட்டீங்க நீங்கள். அதே மாதிரி அவரை தாரவாத்து இன்றைக்கி அவர் யார் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கொள்கை எதிரினாரோ அவர்கிட்ட நீங்களே தாரவாத்து கொடுத்துட்டீங்க இன்றைக்கி. அதுதான் நீங்கள் பண்ண வந்துட்டு நல்ல உபகாரம். அதனால் உங்களுக்கு அரசியலே பண்ண தெரிலன்னு தான் நான் சொல்லுவேனே தவிர, நீங்கள் அரசியல் வந்துட்டு விஜயை வந்துட்டு எதிரியாக பார்த்துங்க. இதோ இன்னொருத்தர் பிரதம மந்திரி அங்கே சப்போர்ட் பண்ணுறாரு சென்ட்ரல்லேருந்து, என்ன அவர் ஒரு குழு அனுப்புகிறாரு, இப்போ நீங்கள் ஒரு குழு அனுப்புகிறீங்க. இது எந்த குழு வந்துட்டு விசாரணை பண்ணி யார் எந்த அறிக்கை கொடுக்குறது? அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, மாநில அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுப்பாங்களா? இது எப்படிங்க இது? அதனால் இனிமேச்சும் வரக்கூடிய காலத்தில் இந்த மக்கள் மேலே, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் மேலே நன்றி விசுவாசம் வச்சு, இந்த மக்களால் தான் இந்த பதவி சுகம், இந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு நமக்கு இந்த பதவின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக தர்மம், அந்த தர்மம் வந்துட்டு தர்மம் தான் கடவுள். அந்த கடவுள் நிச்சயமாக உங்களை நிரந்தரமாக உங்களை இந்த மக்கள் வந்துட்டு ஏற்றுப்பாங்க. ஆனால் இன்னொருத்தர் மேலே வந்துட்டு ஒரு குற்றத்தை சுமத்திட்டு நான் நல்லவன்னு சொன்னால் அது வந்துட்டு யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இதில் அனைவருக்கும் பொறுப்பு உண்டு, அனைவருக்கும் பொறுப்பு உண்டு. என் ஆனந்த் அவருடைய முன்ஜாமீன் மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. நிர்மல்குமார் அவங்க 2 பேருடைய முன்ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செஞ்சுருக்கிறாங்க. இது எப்படி இந்த அரசியல் கட்டமைப்புக்கு போகும் மேடம்? இல்லை, அவங்களோட முன்ஜாமீன் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணாங்கன்னா அவங்க உச்சநீதிமன்றம் போவாங்க பெயிலுக்கு. பெயில் கொடுத்துருவாங்களா? அது நீதிபதி தானே முடிவு பண்ணும். இல்லை, இவ்வளோ பேர் துயர சம்பவம் நடந்திருக்கு, அதனுடைய பொதுச் செயலாளர் தலைமறைவு ஆயிட்டாரு, எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல, இந்த துயர சம்பவத்துக்கு அனுதாபம் தெரிவிக்கலை. விஜய் அவர்களும் துயர சம்பவத்துக்கு அன்றைக்கும் கொடுக்கல, மறுநாளும் கொடுக்கல. அதுக்கப்புறம் 48 மணி நேரம் கழித்து தான் வீடியோ காணொலி மூலமாக பேசினாருன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் பேசப்படுறாங்க. ஸோ எல்லா தலைவர்களுமே அனுதாபம் தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அந்த நேரத்தில் போய் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது நீதிபதி அவர்கள் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே மினிஸ்டர்ஸ் எம்எல்ஏக்கு இது விஜயால் தான் வந்துச்சு, விஜய் ரசிகர் தான் செத்து போயிட்டாங்க, நான் உதவி செய்த வந்தால் நல்ல பேர் வாங்கிறதுக்காக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதில் ஏன்னா அவங்க அதில் குற்றவாளி கிடையாது. இப்போ விஜய்க்கு அவரோட கான்ஷியஸ் எப்படி இருக்கும்? அவருக்கு என்ன பார்க்க வந்தால் என் ரசிகருக்கு பிள்ளைங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவருக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், மனசில் எவ்வளோ குழப்பம்
குழப்பம் இருக்கும், ட்ராமா இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலே ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க, உடனே வந்து ப்ரெஸ்க்கு பேட்டி கொடுத்துட்டே இருப்போமா? அப்படி தானே அவருக்கு அந்த வேதனை இருக்கும் மனசுக்குள்ளே. 42 பேர் உயிர் வந்துட்டு இன்னும் எவ்வளோ பேர் இறப்பாங்க, இன்னும் என்ன நடக்குதுங்கிற மாதிரி அவர் தான் சொல்கிறாரு, எனக்கு வந்துட்டு இது இந்த மாதிரி நான் அனுபவிச்சதே கிடையாது வேதனையை, நான் இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் ஒருத்தவங்களை பறி கொடுத்ததே கிடையாது, அதனால் என்ன ஏதாவது பண்ணுங்க சிஎம், ஏன் மக்களை வந்துட்டு இவ்வளோ தொந்தரவுப்படுத்துறீங்க, எங்களை ஏன் வந்துட்டு இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எங்களுக்கு ஏன் ஒரு நல்ல இடத்த கொடுக்கல, நீங்கள் எங்களுக்கு ஏன் எங்கள் மக்களை அது அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு ஒரு போதிய வந்துட்டு இடம் கொடுக்கல நீங்கள், அப்படிங்கிற மாதிரி தானே கேட்குறாரு. ஒருவேளை நல்ல பெரிய இடமா கொடுத்துருந்தா இந்த ஸ்டாம்பீடு நடந்திருக்காதுல்ல, இத்தனை இடத்துல நடக்கவே இல்லையில, அழகாக தானே பேசிட்டு போனார். அந்த வேதனையில் இருக்கும்போது தான் வீட்டில் நடந்ததை கூட அவர் நினைக்கலாம், அந்த ட்ராமா இருக்கலாம். இப்போ தான் புதுசாக கட்சி தொடங்குறாரு, அவருடைய மீட்டிங்கில் அவங்க ரசிகர்கள் 42 பேர் சாகுறாங்கன்னு சொன்னால் அந்த மனுஷனோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்படியே உடனே வந்த உடனே எல்லாரும் மன்னிச்சிருங்க, நான் கொண்டதெல்லாம் சரிதான், இல்லை என் மீட்டிங்கில் வந்து செத்து போனவங்களாம் உடனே ஆறுதல் கொடுக்குறேன், உடனே 20 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியும்? அவருக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும், அவளுக்கு எவ்வளோ ட்ராமா இருந்திருக்கும். ஐயோ எவ்வளோ பெரிய குற்றம் பண்ணிட்டேனே, நான் போனதுனால தானே என் மக்கள் செத்து போனாங்கன்னு அவருக்கு வேதனை இருந்திருக்கும். அதனால் அவர் பேசாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் புஷி ஆனந்தை வந்துட்டு அவரை தான் குற்றவாளியாக நீங்கள் போட்டுட்டீங்க, எஃப்ஐஆரில் போடுறீங்க, அவர் தான் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்கிறதுக்கு ஓடுறாரு, அவர் வந்து பயப்படுறாரு. ஏன்னா பயம்னா வயசான காலத்தில் போட்டு ஜெயிலுக்குள்ளே போட்டால் இந்த 42 பேர் நம்ம வெளியவே வர முடியாத ஒரு கேஸ், அது மர்டர் கேஸ். அது அவர் நாளைக்கு ஏதாவது நம்ம குற்றவாளி இல்லை, எல்லாரும் தான் இதை சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி அவர் சைடில் வந்துட்டு அவருக்கு சாதகமாக வந்துட்டு அவர் ஒரு அறிக்கை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டு போய் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்காக தலைமறைவாக போகிறாரு. அவர் எப்படி வந்து மக்களை பார்ப்பாரு? அவரை தானே குற்றவாளி ஆக்கிட்டீங்களே நீங்கள். இதுதான் மாவட்ட செயலாளர் கைது செய்துட்டீங்க, அதே மாதிரி ஒன்றியத்தை கைது செய்துட்டீங்க. அதனால் இப்போ இவங்க போய் ஆதவ அர்ஜுன் சாரும் இவங்களும் அவரையும் வந்துட்டு அவர் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறாருன்னு அவரையும் கேஸ் போட்டு விட்றீங்க. இப்போ அதனால் 2 பேரும் வந்துட்டு அவங்க பெயில் போடுறாங்க தலைமறைவாக இருந்து அவங்க வக்கீல் மூலமாக. அது பெயில் இங்கே உயர்நீதிமன்றம் கொடுக்கலன்னா உச்சநீதிமன்றம் போவாங்க. அதனால் யாருமே நான் தான் குற்றவாளி என்னை உடனே கைது செய்யுங்கன்னு போய் நிற்பாங்களா? அதனால தான் அவங்க தலைமறைவாகிறாங்க, அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை சொல்கிறாங்க. அது கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும் அவங்களுக்கு பெயில் கொடுக்குறதா கொடுக்கக்கூடாதான்னு. இங்கே சென்னையில் உயர்நீதிமன்றம் வந்து அதோட மனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ பெயில் போட்டு மறுபடியும் பெயிலெலாம் வாங்கிட்டு மீண்டும் ரோட் ஷோ நடத்துவாங்களா? ஏன் நடத்தக்கூடாது? ரோட் ஷோ நடத்தக்கூடாது? அவர் விஜயோட தப்பா? அது கிடையவே கிடையாது. ரோட் ஷோ அந்த போலீஸ்க்கும் இப்போ தெரியும் ரோட் ஷோனா என்னன்னு சொல்லிட்டு. அவர் வெஹிக்கிள் எப்படி வருது, மக்களை எங்கே நிறுத்தணும், என்ன பண்ணணும். ஏன் இந்திரா காந்தி அம்மாவுக்கு அப்போ நேரு ஐயா ரோட் ஷோ நடத்தலையா, ராஜீவ் காந்தி நடத்தலையா? ஏன் இப்போ ஜோடா யாத்திரா போடுறாரு இத்தனை 1000 பேரோட, இத்தனை நம்ம ராகுல் காந்தி தலைவர், அதுவும் இல்லையா? அப்போ வந்துட்டு உடனே வந்துட்டு அவரை பார்க்கணுன்னா, இவர் ஒரு சினிமா ஆக்டர், இவரை திரையில் பார்த்தோம் எப்படி இருக்காங்கன்னு மக்கள் ஒரு ஆசையில். அங்கே செத்து போனவங்களாம் யார்? சின்ன குழந்தைங்க தானே, ஓட்டு போடுறவங்களே கிடையாது. விஜய் அங்கிள்னு இவரும் கை காட்டுறாரு, சிரிக்கிறாரு. அதனால் அந்த மாதிரி குழந்தைங்க தானே அங்கே வந்து செத்து போனாங்க. அதே சமயத்தில் இனிமேல் அவருக்கு வந்துட்டு ரோட் ஷோனா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முறையாக அவங்களும் போலீஸும் வந்துட்டு எல்லாமே இதெல்லாம் பார்த்து இத்தனை கூட்டங்கள் வரும்போது எப்படி பாதுகாப்பாக இருக்கணும், எத்தனை மணி நேரத்தில் நடத்தணும், அதை நடத்த முடியலன்னா இதை கேன்சல் பண்ணிடலாம் மீட்டிங்கை. மக்களுக்கு இனிமேல் தான் வந்துட்டு அவங்க எப்படி பாதுகாப்பு கொடுப்பாங்க, இந்த மக்களும் வந்துட்டு திருந்துவாங்க. இந்த மக்களும் வந்துட்டு ஒரு வீட்டில் உட்காந்து டிவியில் கூட பார்த்துருக்கலாமே, இப்படி போய் நெறிஞ்சு அவங்க நம்ம செத்து போனோமேன்ட்டு. இது எல்லாருக்குமே ஒரு பாடம் தான், அவருக்கும் ஒரு பாடம், போலீஸ்க்கு, நிர்வாகம், அரசாங்கம், மக்கள் எல்லாருக்குமே ஒரு பாடம் தான். அதனால் நிச்சயமாக நடக்கும், ரோட் ஷோ நடக்கும், அது முறையாக செய்வாங்க. இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் நீங்கள் சொல்ல இருக்கணும். இதில் என்னங்க பொதுமக்களுக்கு சொல்கிறது இருக்குது? ஏங்க இன்றைக்கி அரசாங்கம் மாறும், தலைவர்கள் மாறுவாங்கங்க. ஆனால் வந்துட்டு ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை இல்லை, இந்த குழந்தை இறந்துச்சுன்னா இன்னொரு குழந்தைய பிறக்கலைன்னா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும்? அந்த வடு மாற முடியுமா? ஒரு வீட்டில் சாதாரணமாக இது வந்துட்டு என்ன நோய்வாய்ப்பட்டு வயதானவர்கள் முதிர்ந்தவர்கள் அங்கே இறந்து போயிருக்கிறாங்க. அடுத்த வருங்கால சந்ததிங்க இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக ஆசையாக சந்தோஷமாக ஓடி தான் பிள்ளை வந்துட்டு இறந்து போச்சுன்னா அந்த தாய் தாப்பனுக்கு எப்படிங்க இருக்கும்? இந்த வடுவை யாராலையும் மாற்ற முடியாது. இன்றைக்கி எப்படி திரும்ப நம்ம மகாமகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஜெயலலிதா அம்மாவை பற்றி, அந்த 60 பேர் செத்து போனது சொல்கிறோம். இன்றைக்கி அந்த கும்பகோணத்தில் பள்ளி குழந்தைகள் செத்து போனதை நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்டாம்பீடு நடந்துச்சு இங்கே ஜெயலலிதா அம்மா பீரியடில், வெள்ள நிவாரணம் இன்னையோட முடிச்சிட போகிறாங்க, நாளைக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு யாரோ ரூமர் கிளப்பி விட்டோன்னே அங்கே ஒரு 44 பேர் செத்தாங்க. இதெல்லாம் இன்றைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது வரலாறுங்க. இது ஒரு கருப்பு தினங்க. அந்த நாள் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு அவரோட வாழ்க்கையில் அவர் வேணால் சினிமாவில் வேணால் பார்த்துருக்கலாங்க, இந்த மாதிரி கலவரத்தை பார்த்துருக்கலாம், இல்லை வந்துட்டு இவ்வளோ செத்த பணங்களை பார்த்துருக்கலாம். அந்த ரியல் லைஃப்பில்
அந்த சின்ன மனுஷன் அவர் இப்போ தான் அந்த கட்சின்னு வரும்போது மித்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இது எக்ஸ்பீரியன்ஸு ஒரு நிறைய பார்த்துருப்பாங்க. ஆனால் இவருக்கு வந்துட்டு அப்படி கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு புதிய அனுபவம் அவருக்கு. அவருடைய மனசுலேயும் அந்த வடு போகவே போகாது. அதே மாதிரி அவங்களுடைய பெற்ற தாய் தகப்பனுக்கு சொல்லவே வேண்டாம். அது 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 அதுக்கு வந்துட்டு வார்த்தைகளே கிடையாது. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய துக்கத்துக்கும் அவங்களுடைய துன்பத்துக்கும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்துட்டு பொருந்தாது. அவங்களுக்கு வந்து கடவுள் வந்துட்டு அந்த பெற்றோர்களுக்கும் அந்த உறவினர்களுக்கும் அந்த குழந்தைங்களை இழந்து தவிக்கக்கூடிய அந்த உறவினர்களுக்கும் கடவுள் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அதை தாங்கக்கூடிய சக்தியை தரணும். இதில் வந்துட்டு நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கே இல்லைங்க. கடவுள் வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கணும். அவங்க தாங்கக்கூடிய சக்தியை தரணும். இனி ஒரு குழந்தையும் பிறக்கணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கணும். அதுதான் நாங்கள் பிரார்த்திக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. நன்றி மேடம், எங்களுடைய உரையாடலுக்கு கலந்துக்கிட்டதுக்கு. சான்றோர் குழு சார் வணக்கம் சார். நன்றி.